ஆனால் கேக்கோட அவர் உட்காந்து ஒரு ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஃபோட்டோ வர்றதை எப்படி பார்க்க அதை வந்து பெருசுபடுத்தி பேசுவதுங்கிறது அவருடைய அரசியலை ஒரேடியாக வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அந்த எரிகிற கொள்ளியில் நாம் எதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இது போன்ற செயல்களை அவங்க தவிர்ப்பாங்க. அது கடந்த ஒரு வாரமாகவே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த பிறந்த நாளை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம்னு சொன்னவங்கெல்லாம் நிறைய பேர் உண்டு. அப்படி இருந்தும் அப்படி ஒரு செயல் அவங்க செய்கிறாங்கன்னா, ஒரு சைடு போன வாரம் ஃபுல்லாக விஜய் சங்கீதா 2 பேரும் சேர போகிறாங்க, அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் பார்த்தோம். அப்படி ஒன்று நடக்கும்னா இப்படியே ஒன்று நடக்கும். இந்த ஆக்ஷன் தான் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது சட்டமன்ற மாண்பு குலைஞ்சிடுச்சு, சட்டமன்ற மாண்பு எடுத்து விட்டார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதே சட்டமன்றத்தில் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை வேட்டி சேலையெல்லாம் பிடிச்சி கிழிச்சாங்க, சேலையை கிழிச்சாங்க, தலைமுடியை பிடிச்சி இழுத்தாங்க. பல முறை இதை விட மோசமாக ரத்த கலரியாக வெளியில் வந்தவங்கலாம் உண்டு. மக்களுக்கு நல்லா புரியும். இன்னொன்று அவர் ஒன்றும் பெரிய தரக்குறைவான செய்கையெல்லாம் ஒன்றும் செய்யலையே. அது ஒரு அவருடைய ஸ்டைலில் ஒன்று பண்ணுறாரு. உற்சாகமாக செய்கிறது, உற்சாகமாக. அது என்ன தரக்குறைவாக இருக்குது அதில்? ஏன் புரியவே இல்லை. டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் ராசா அவர்கள் பேசக்கூடியது இன்னைக்கு நாதாரியெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆனால் அவரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லெவலுக்கு இறங்குறாருங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. அவரெல்லாம் அப்படி பேசவே கூடாது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வலைபேச்சு சந்திரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஒரு பக்கம் வந்து சட்டமன்றம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு, விஜயா உதயநிதியா அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு ஃபுல்லாக ஃபயர் விட்டுட்டே இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி டிவிகே கட்சிக்காரங்களே பெருசாக பர்த்டே கொண்டாட வேண்டாம், கேக்லாம் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொன்னாங்க. ஆனால் கேக்கோட அவர் உட்காந்து ஒரு ஃபோட்டோ வந்து வெளியே சொல்லனா கூட டிவிகே தொண்டர்கள் மனசில் என்னடா இது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், எதிர்கட்சி இப்போ அதை கையில் எடுத்து பேசுகிறதையும் பார்க்குறோம், ட்ரால் பண்ணுறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஃபோட்டோ வர்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது போன்ற செய்திகளையோ புகைப்படங்களையோ சம்பவங்களையோ நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக இங்கே பார்த்துட்ருக்கோம். எல்லார் வாழ்க்கை பின்னாலேயும் ஒரு ரகசியம் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு அன்பு இருக்குது, ஏதோ ஒன்று விமர்சனத்துக்கு உள்ளாகிற விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். அதை வந்து பெருசுபடுத்தி பேசுவதுங்கிறது அவருடைய அரசியலை ஒரேடியாக வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். இன்னொன்று வந்து இப்போ நான் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் அந்த சகோதரிக்கும் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு புயல் வேக பாய்ச்சலோடு வந்து இந்த முதலமைச்சர் சீட்டில் அவர் உட்காந்துருக்கிறாரு. அவரை எப்போ கீழே வீழ்த்த முடியும்னு ஒரு பெரும் கூட்டம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. என்னென்னவோ வியூகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை வந்து எப்படியாவது இந்த மக்கள் மனசுலேருந்து கீழே இறக்கணுங்கிறதுக்காக தினந்தோறும் அவர்கள் படுகிற பாடெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எரிகிற கொள்ளியில் நாம் எதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இது போன்ற செயல்களை அவங்க தவிர்ப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு தோணுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாராக இருந்தாலும் அதை யோசிப்பாங்க. நாம் வந்து இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அல்லது நாம் விரும்பிய ஒரு நபருக்கு நாம் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் எல்லாத்தையும் விட சிறந்த பேரன்பு. அதை நீங்கள் செலுத்தாமல் செய்யும் பொழுது நீங்களும் பார்க்குறீங்க என்னென்ன விளைவுகள் இங்கே வருது, எப்படி இப்படிலாம் அவரை பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. பட் அவர் வந்து குழந்தை கிடையாது. இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக வந்து உட்காந்துட்டாரு. எவ்வளோ போராட்டங்களை தாண்டி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரும் இதை ரொம்ப இலகுவாக ஹேண்டில் பண்ணுறாரோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ரொம்ப அசால்ட்டான்னு சொல்லலாமா? ஆமாம், ரொம்ப அசால்ட்டாக. சரி, என்னாச்சு, என்ன இந்த சமூகம் என்ன பேசணும், பேசிட்டு போட்டுமே, நமக்கு என்ன இருக்குது, பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம மேலே இவங்க வச்சுருக்கிற அன்பு எப்போவுமே மாறாது அப்படின்லாம் அவர் நினைக்கிறாரு. உள்ளபடியே வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் அண்ணா வேண்டான்னா தான் சொல்கிறாங்களே தவிர, அதை தாண்டி அந்த பக்கம் போய் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்களே தவிர இவரை வந்து ரொம்ப கோபமெல்லாம் அவங்க பேசலை. இப்போ அதுலேருந்தே தெரியுது அவங்க அவரை எவ்வளோ உயரத்தில் வச்சுருக்காங்கன்னு. ஆனால் அந்த நடிகை மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க, அவங்களை திட்டுறாங்க. இருக்காங்க. அது கடந்த ஒரு வாரமாகவே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த பிறந்த நாளை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம்னு சொன்னவங்கெல்லாம் நிறைய பேர் உண்டு. அப்படி இருந்தும் அப்படி ஒரு செயலை அவங்க செய்கிறாங்கன்னா அது அவர் தான்
சரி பண்ணணும். ஓகே. வேற யாரும் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஆனால் ஒரு சைடு போன வாரம் ஃபுல்லாக விஜய் சங்கீதா 2 பேரும் சேர போகிறாங்க, அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் பார்த்தோம். நீதிமன்றத்திலே வந்து ஒரு வாபஸ் வாங்குற அளவுக்குலாம் போகுது அப்படின்ட்டு. அப்போ அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லையா? இல்லை, அதெல்லாம் இப்போ வெறும் வதந்திகள் தான். அதெல்லாம் வந்து யாரோ கிளப்பி விட்ட தகவல்கள் தானே தவிர, அப்படி ஒன்று நடக்கும்னா இப்படியே ஒன்று நடக்குது. ஸோ அதனால் அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து அது அவங்க பர்சனல். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சவருக்கு இது தெரியாமல் போகும்னு நம்ம நினைக்க முடியாது. அப்போ அவருக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம எதிர்காலத்தில் பார்க்க போகிறோம். பட்டு இது போன்ற செய்திகள் வராமல் இருப்பது தாவேக்காவுக்கு ரொம்ப நல்லது, இந்த ஆட்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அன்றைக்கி சட்டசபையில் அவர் பேசுனது வந்து ஒரு பெரிய பிளாஸ்டாக மாறி தமிழகம் முழுக்க அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன், ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் பார்த்தேன். அந்த அவருடைய சட்டமன்ற ஸ்பீச்சை அப்படியே எடுத்து தனியாக ஏஐயில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு போட்டுக்கிட்டுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மீது எவ்வளவு பெரிய வெறி கொண்ட ஒரு அன்பு இருந்ததுன்னா இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்வாங்க. நீங்கள் இங்கே பேசுனது தமிழ்நாட்டுக்கான பேச்சு, இதை கொண்டு போய் நீங்கள் கேரளாவில் போடுறதுலையோ கர்நாடகாவில் போடுறதுலையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் இதை மெனக்கட்டு அங்கே கொண்டு போய் அதை மொழி மாற்றம் செஞ்சு அதை யூடியூப்பில் போடுறாங்கன்னா அப்போ அவருடைய புகழ் எல்லா ஊர்கள்லையும் பரவணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரும் படையை கையில் வச்சுருக்கிறவர் அன்னைக்கு நைட்லேருந்தே வேற ஒரு செய்தியாக அது மாறுது. அப்போ இந்த ஒரு வீரியம் வந்து அப்படியே குறையுது இல்லை. இப்போ அவர் எவ்வளோ சூப்பராக பேசினார், அதுதானே மறுநாள் தலைப்பு செய்தியாக வந்திருக்கணும், எல்லாத்துலேயும் பேசப்பட்டிருக்கணும். பட் அது பின்னுக்கு போய் இது முன்னாடி வந்துடுது இல்லை. அதையெல்லாம் யோசிக்கணும்ல. இப்போது சட்டமன்றத்தில் இந்த அப்பாவை காணோம் அப்படிங்கிறது பயங்கர வைரல் ஆச்சு. இதை திமுகவோட ஜென்சியில் இருந்த ஒருத்தர், அவர் யாருன்னு தெரில, பட் ஆனால் அவரை கைது பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. இப்போ அவர் ஜேசன் சஞ்சயை வச்சு பண்ண விஷயங்கள், உதயநிதி ஸ்டாலினுமே வந்துட்டு செங்கல்பட்டில் கணவனை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, இது வந்து சட்டமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சு மாதிரியே தெரியல சார். இது ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ வக்கரமாக போகுது? இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் இது புதுசெல்லாம் கிடையாது, இது மாதிரி நிறைய நடக்கும். ஓகே, இந்த ஆக்ஷன் தான் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள இப்படி செய்யலாமா அப்படிங்கிறது. இப்போ எதிர்கட்சி வந்து சினிமா மாநில பேசுறாரு, ஒரு டயலாக் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. இதே விஷயத்தை திமுக இனிமேல் கையில் எடுக்குமா? ஏன்னா இப்போ அவங்களும் வந்து நீங்கள் அவரை அனுமதிச்சிங்கல்ல, எங்களையும் அனுமதிங்க, நாங்களும் சில ஆக்ஷன் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி போவாங்களா? அதாவது சட்டமன்ற மாண்பு குலைஞ்சிடுச்சு, சட்டமன்ற மாண்பு எடுத்து விட்டார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதே சட்டமன்றத்தில் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை வேட்டி சேலையெல்லாம் பிடிச்சி கிழிச்சாங்க, சேலையை கிழிச்சாங்க, தலைமுடியை பிடிச்சி இழுத்தாங்க. அதே மாதிரி அதே சட்டமன்றத்தில் கலைஞரை தாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. சட்டமன்ற மாண்புங்கிறது ஏதோ நேற்று தான் குலைக்கப்பட்டது மாதிரிலாம் இவங்க பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல முறை இதை விட மோசமாக ரத்த கலரியாக வெளியில் வந்தவங்கலாம் உண்டு. மைக்கெல்லாம் உடைஞ்சி ரத்த கலரியாலாம் வெளியில் வந்திருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து சட்டையை கிழிச்சிட்டு வெளியில் வந்ததெல்லாம். ஸோ அதனால் மாண்புலாம் ஒன்றும் கெடலை. ஒரு சைகையினால் மாண்பு கெட்டு போச்சுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன? ஸோ அதனால் அது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படி சொல்கிறது. இன்னொன்று அவர் ஒன்றும் பெரிய தரக்குறைவான செய்கையெல்லாம் ஒன்றும் செய்யலையே. அது ஒரு அவருடைய ஸ்டைலில் ஒன்று பண்ணுறாரு, அவ்வளோ உற்சாகமாக செய்கிற உற்சாகமாக. அது என்ன தரக்குறைவாக இருக்குது அதில்? ஏன் புரியவே இல்லையே. ஓகே, இப்போ திமுக சைட்லேருந்து இப்போ ராசா அவர்கள் பேசக்கூடியது, யார் யாரோ உட்கார்ந்துருந்தது, அண்ணா உட்கார்ந்தாரு, எம்ஜிஆர், அது மாதிரி அண்ணா வழியில் வந்தது, இன்னைக்கு நாதாரியெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நேற்று கூட்டணி கட்சிகள் அவ்வளோ அசிங்கமாக வெக்கம் கட்டவங்க, இவங்களும் வெக்கம் கட்டவங்க, அவங்களும் வெக்கம் கட்டவங்கன்னு பேசுறது, இதெல்லாம் வந்து திமுகவுடைய அந்த 2ஆம் தலை அந்த பேச்சாளர்கள் பேசி பார்த்துருக்கோம். ஆனால் இவர் பேசுகிறத எப்படி எடுத்துக்கிறது? ஆமாங்க, ஆராசெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறவர். அவருக்கு வந்து அவருடைய கட்சியை தாண்டி வெளியிலையும் அவருடைய ஸ்பீச்சை ரசிக்கிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் அவரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லெவலுக்கு இறங்குறாருங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அவரெல்லாம் அப்படி பேசவே கூடாது. ஏன்னா இப்போ எப்படி சட்டமன்ற மாண்பு கெட்டு போச்சுன்னு இவங்க பேசுகிறாங்களோ, ஆராசாவின் மாண்பும் கெட்டு போகிற அளவுக்கு தானே அவர் பேசுகிறாரு. அப்போ முதல்ல நம்ம குறித்து இந்த மக்கள் என்ன மரியாதை வச்சுருக்காங்க, அந்த மரியாதையை நாம் கெடுத்துக்கணுமான்னு அவங்க நினைக்கணும். அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி இவர் வந்து உட்கார்ந்தது யாராலையுமே தாங்கிக்க முடியல. ஸோ அதன் காரணமாக தான் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆராசா பேசுனது உள்ளபடியே பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ சிஎம் விஜய் அவர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க. இவர் வெளியில் ஒரு பாடி லாங்குவேஜில் பேசுகிறாரு, சட்டமன்றத்தில் வேறு பாடி லாங்குவேஜில் இருக்காருன்னு சொன்னாங்க. பட் இந்த வாட்டி அதையும் காமிச்சிட்டாரு. வெளியில் பேசுகிற மாதிரி தான் உள்ளேயும் பேசியிருந்தார்.
இந்த பாடி லாங்குவேஜ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஆளே டோட்டலாக மாறி சத்தமாக கோவமாக கத்தி பேசின விஷயங்க. இல்லைங்க, அதெல்லாம் அது அது இப்படி தான் பேசணும்னு ஏதாவது இலக்கணங்கள் வரைமுறைகள் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய கருத்தை சட்டமன்றத்தில் எந்த விதத்தில் வேணாலும் அவர் சொல்லலாம், அவ்வளோதான். அதை வந்து அநாகரிகமான முறையில் சொல்லக்கூடாதே தவிர, அவர் சத்தமாக பேசுறது அல்லது குழைவாக பேசுறது அல்லது கருணையோடு பேசுறது எல்லாமே அவருடைய ஸ்டைல். அதை வந்து எப்படி நீங்கள் இப்படி தான் பேசணும்னு ஏதாவது இலக்கணங்கள் வகுக்க முடியுமா என்ன? தாய்மாமன் திட்டம், தங்க மோதிரம் போடுறாங்க. அது முன்னாடி எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னடான்னா அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அப்படிங்கிற சுருக்கினதை திருமாவர்கள் கூட சாடி பேசியிருந்தாரு. அந்த காசுக்கு பேசாமல் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா மேம்படுத்தலாமே, இது விளம்பர திட்டம் மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இது முன்னாடி இருந்தே விஜயர்கள் பண்ணிட்டு இருக்க விஷயமா? இல்லைங்க, அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் மோதிரம் போட்டுருக்காங்க. எக்மோர் ஹாஸ்பிட்டலில் அவர் எந்த வார்டில் பிறந்தாரோ அதை நினைவுபடுத்தும் விதமாக அந்த ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அவர் தங்க மோதிரத்தை பிறந்தது எக்மோர் ஹாஸ்பிட்டல். ஆமாம், அதை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு அதை அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். வரத்துக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. எப்போவுமே கொடுத்த வாக்குறுதி அப்படியே நிறைவேற்ற முடியாது. அதற்கு இங்கே இருக்கிற வருமானம், இங்கே கையிருப்பு என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், முன்னாள் ஆட்சியில் அந்த பெண்களுக்கான மகளிர் உதவித்தொகை எல்லா பெண்களுக்கும் தரேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தகுதியுடைய பெண்களுக்கு தர்றோம்னு அதை வரையறுத்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. முதல்ல எல்லாருக்கும் தரேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளுக்கு தருவோம்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரசு ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் சொல்லுவாங்க. அதுதான் எப்போவுமே அரசு வந்த பிறகு அதுதான் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் கொடுங்கன்னா அது முதல்ல ஒத்து வராது. இப்போ நீங்கள் பாருங்கள், அப்போல்லோ மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் போய் அங்கே ஒரு குழந்தை பிறகுதுன்னு வைங்க, நீங்கள் ஒரு கிராம் மோதிரத்தை தூக்கிட்டு போய் நின்னீங்கன்னா அடித்து விரட்டி விட்டுருவாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ மோதிரத்தை தூக்கிட்டு வரையாம்மா. அப்போ அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தா தான் அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த அரசு அப்படி ஒரு திட்டத்தை முன்வைக்குதுன்னா சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியது என்ன? இதில் என்ன எல்லாருக்கும் கொடு, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுன்னா அது எல்லாம் நடக்கிற கதையா? அதெல்லாம் கண்டிப்பாக.